ஸோ ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Flipkart அண்ட் Amazon இது 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் சம்மர் சேல் போய்க்கிட்டு இருக்கு. இதில Amazonல வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் சம்மர் சேல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் Flipkartல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயுமே இந்த சம்மர் சேல் ஆஃபர்ஸ் வந்து நெறைய போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதில வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ஐஃபோன்ஸா இருக்கட்டும், இல்ல Samsung டிவைஸஸா இருக்கட்டும், இல்ல OnePlus இந்த மாரி ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல எதுவும் ஆஃபர்ஸ் போய்க்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சம்மர் சேல்லேருந்து பார்க்கலாம். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க்ஸ் அண்ட் பாப் கார்ட். ஓகே. பேங்க் ஆஃப் பரோடா கார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதான். ஓகே. 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப் டு 3000 ஆன் கிரெடிட் ஆர் டெபிட் கார்ட்ஸ். ஓகே, ஃபைன். இந்த 2 கார்ட்ஸ் அண்ட் அல்லது இந்த 1 கார்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, மொபைல்ஸ் அண்ட் யா வந்துட்டார் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆள் வந்துட்டாப்புல. ஸோ ஐஃபோன் 13. ஓகே, நிறைய பேர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆஃபர் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைம் இதுதான் நினைக்கிறேன். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேவாக இருக்கட்டும், அல்லது அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலாக இருக்கட்டும், இது 2 அளவுக்கு இதில் இங்கே ஆஃபர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இனிமேல் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ஒரு அரௌண்ட் ஒரு செப்டம்பர் அக்டோபரில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபோன் 13 128GB வந்து பார்த்தீங்கன்னா 49,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக இப்போ பார்க்கும்போது கூட 52,000ல் இருந்துச்சு, அப்புறம் 51 வந்தது, அப்புறம் 50ல் இருந்தது, இப்போ 49 வந்திருக்கு. இட்ஸ் குட் டீல் தான். ஓகே, இதுவுமே நம்ம ஏதாவது இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடணும். ஓகே, வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் 49,000. ஓகே, ஃபைன். டெலிவரி டு சென்னை, அப்டேட் லொக்கேஷன். ஸோ ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னா பேங்க் ஆஃபர்ஸ் கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 10 ஆஃபர்ஸ் இருக்குது. பேங்க் ஆஃபர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐசிஐசி கார்ட்ஸில் இருக்கிற மாதிரி 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப் டு 750. மேக்ஸிமமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 தான் இருக்கும். ஆன் ஐசிஐசி கிரெடிட் கார்டு நான் இஎம்ஐ. ஓகே, நான் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் இருந்தால் ஒரே ஸ்வைப்லேயே நம்ம வந்து அந்த ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நமக்கு கேஷ்பேக் வேல்யூ வரும். ஓகே, 1 கார்டில் இது எல்லாமே அது ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ ஐசிஐசிஐ அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா கார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை 1 கார்டு இது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல டீல் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என்னது மைண்டில் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். 13 Pro Max அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்காது. மேபி எஸ், அதான் கரண்ட்லி அன்அவைலபிள் தான். ஓகே, நம்ம 14 பார்க்கலாம். 14 இருக்கும். ஸோ இந்த ஐஃபோன் கேட்டகரிஸில் 14 59,000. ஓகே, நம்ம எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான். இந்த 13க்கும் 14க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 10,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 80ல் இருக்கும்போது அது 70 இருந்தது, அது 70 போகும்போது இது அது 60 போகும்போது இது 70 வந்துச்சு. அப்புறம் அப்படி இந்த மாதிரி அந்த 10,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீல் தான். அரௌண்டு 59,000 60,000 இருக்குது, விச் இஸ் அ குட் டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 128GB வேரியன்ட் நமக்கு ஸ்டார்டிங் கிடைக்குது. அதை நம்ம ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஐஃபோன் 15 பார்க்கலாமா? வா, 70,500. ஓகே, குட். அங்கே 60,000 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12,000 டிஃப்ரென்ஸ் வருதுல்ல. ஸோ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் ஓகே. பட் 15 இன்னுமே கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அரௌண்ட் ஒரு 2,000 குறையலாம். ஏன்னா ஒரு 69 அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஒரு பெட்டர் டீலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி நமக்கு 16 சீரீஸ் வரும்போது இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிலோ 70 வரும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த தடவை ஐஃபோன் 15 அஃபிஷியலி ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு 13 14 15 இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே சேல் பண்ணுறாங்க. ஈவன் ஆப்பிள் ஸ்டோர்ஸில் கூட. பட் ஆஃப்டர் 16 லான்ச் வந்து கண்டிப்பாக 15 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 15க்கும் 16க்கும் ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. மேபி 14 13மே கண்டிப்பாக வேணால் மேபி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் ஐஃபோன் எஸ்சி 4th ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் 13 எடுத்துகிட்டு
எஸ்சி 4th ஜென்ரேஷன் அண்ட் அதுக்கப்புறம் 14 அண்ட் அதுக்கப்புறம் கூட லைக் 16 இருக்கலாம். பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. யா எல்லாமே குட் டீல் தான். ஓகே, ஐஃபோன் 14 ப்ளஸ் பார்க்கலாம். ஓகே, இங்கே அரௌண்ட் 66,000. லைக் ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லைக் இந்த ப்ளஸ் சீரிஸ் வந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் சீரிஸ் வந்து போகலாம். அது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் கேமர், உங்களுக்கு லாங் ரனில் பேட்டரி லைஃப் வேணும். லைக் ஒரு ஃபுல் டே, ஒரு நாளைக்கு மேலேயே போகணும், ஒரு 1.5 நாள் கிட்ட வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் சீரிஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். வென் கம்பேர்ட் டு மேக்ஸை விட ப்ளஸ் சீரிஸ் வந்து பெட்டரான பேட்டரி, லைக் பேட்டரி ஆஸ்பெக்டில் யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரனில் கண்டிப்பாக இது இருக்கும். சின்ஸ் நம்ம வந்து அங்கே ப்ரோ சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். லைக் ப்ரோமோஷன் டிஸ்பிளே ஆன 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் பேட்டரி லைஃப் அண்ட் கம்பேர்ட் டு இந்த ப்ளஸ் சீரீஸை விட கம்மியாக இருக்கும் மேக்ஸ் சீரீஸில். ஓகே, ஒரு நல்ல டீல்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 15 ப்ரோ பார்க்கலாங்களா? 15 ப்ரோ 512 GB வேரியண்ட்டு, அதான் என்னென்ன அது. ஓகே, 128 GB தான் நம்ம ஸ்டார்டிங் பார்க்குறோம். 1,35,000 இருந்துச்சு இப்போ அஃபிஷியலி. ஓகே, ஒரு 5,000 கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அரௌண்ட் ஒரு 7,000 கிட்டே கம்மியாக இருக்குது. ஓகே, இது குட் டீல் தான். ப்ரோ 15 ப்ரோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோன் தான். பட் அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் ரிசால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் நாட் ஃபுல்லி கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிட்டு நம்ம சொல்ல முடியாது. எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் அரௌண்ட் ஒரு 12,000 கம்மியாக இருக்குது. 49 இருக்குது. 15 லைக் 10,000 கம்மியாக இருக்குது. பட் 15 ப்ரோ மேக்ஸ் இவ்வளோ ப்ரைஸ்க்கு இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 16 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 15க்கும் 16 லைக் 15 ப்ரோ மேக்ஸ்க்கும் 16 ப்ரோ மேக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. லைக் நான் எக்ஸ்டர்னல் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன மைனர் இது இருக்க தான் போகுது கண்டிப்பாக. லைக் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய பேசி இந்த மாதிரி இந்த கேப்சர் பட்டன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பட் டக்குன்னு ஒரு விஷயம் நீங்கள் சடனாக அந்த ஃபோனை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ அது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகாது. ஸோ பட் கண்டிப்பாக இன்டர்னலில் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஈவன் அந்த கேப்சர் பட்டன்லுமே இன்னுமே நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவாக கொண்டு வரப்போகிறது தான் நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்குது. பட் வந்தது அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது இன்கேஸ் நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸ் இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் ஒரு 5 months உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது நம்ம பார்த்துக்கிட்டு அப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைக் என்ன சொல்கிறது, இன்கேஸ் நமக்கு வந்து 16 பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ண வேணாம். ஒருவேளை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நமக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்துட்டு இன்கேஸ் அது பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம 15 ப்ரோ மேக்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரைஸும் குறைஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல டீல்ஸ்லையும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அப்படியே சைமல்டேனியஸாக பார்த்தோம் அப்படின்னாலுமே எங்கே மொபைல்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே பெரும்பாலும் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் போட்டிருப்பாங்க வென் கம்பேர்ட் இந்த மாதிரி ஐஃபோன்ஸ் மாதிரியான இருக்கிறதுல. ஓகே, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். 14 ப்ளஸ் 60,000 இருக்குது. இங்கே நம்ம 14 ப்ளஸ் என்ன ப்ரைஸில் பார்த்துருந்தோம்? 67. ஓகே, 128 GB வேரியண்ட் இங்கே 60 தான் இருக்குது. ஓகே, பட் இங்கே 67,000 இருக்கு. மேபி வேறு ஏதாவது செல்லர் பொறுத்து இது கொஞ்சம் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுமாங்கிறதும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, மேபி இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். பை வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் 60,000 இருக்குது. பிக்கபிள் ஆஃபர்ஸ் பார்த்தோன்னா 5% கேஷ்பேக். ஓகே, எஸ்பிஐ கார்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்கும், லைக் 750. பட் இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஷோர். ஓகே, பட் அங்கேயும் ஒரு 1000 rupees கூட கவரே இருக்கும். பட் இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் டீல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் டூ செக் தி செல்லரை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். செல்லரை பற்றி ரிவ்யூ பாருங்கள், நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே 15 வந்து 70,000 கொடுத்துருக்காங்க. அங்கே நமக்கு
லைக் 63 தான் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 டிஃப்ரென்ஸ் வருது. லைக் என் 2 ப்ராடக்ட்லையுமே 14+ இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் ஓகே, நல்ல ரேட்டிங் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம ப்ராடக்டோட ரேட்டிங் தான். ஸோ செல்லரோட இதுவுமே வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரெக்கமெண்டட். யா, ஓகே. தென் வாட் அபவுட் நமக்கு மற்ற ஃபோன்ஸ்? 15 ஓகே. 14 இங்கே நமக்கு சேம் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். அங்கேயும் 59 தான் இருந்துச்சு. யா, ஐஃபோன் 14. யா, சேம் தான். 14 அண்ட் 13 சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐஃபோன் 13 53 இருக்குங்க. ஆக்சுவலி ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 128 GB வேரியண்ட்னா, யா அங்கே நமக்கு வந்து 48 கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் அ குட் ஃபோன். யா, இங்கே நமக்கு 49 இருக்குது. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 52 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே அமேசானில் 13 வாங்க போகிறவங்க வந்து அமேசான் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்டு 13 அண்ட் 14. அண்ட் அதர் தேன் தட் 14+ அண்ட் 15 சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பெட்டர் டீல் கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக டூ செக் த செல்லர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது என்றைக்குமே ரெக்கமெண்ட். ஸோ ஓகே, தட்ஸ் இட் கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சாரி ஃபார் த டிலே. இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் கொஞ்சம் சிக்காக இருந்ததுனால என்னால் ரெகுலராக பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் வாங்கலாமா அப்படி இல்லை லைக் பிசி விண்டோஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இப்போது இருக்கக்கூடிய லைக் அடுத்து இப்போ 12th முடிச்சுட்டு இப்போ அடுத்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை அடுத்து காலேஜ் ஆல்ரெடி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேப்டாப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன லேப்டாப் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்து டெடிகேட்டட் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது தேவைப்படுச்சோம்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் மேக் வாங்கலாமா இல்லை விண்டோஸ் வாங்கலாமா? இதுக்கு நிறைய லைக் ரெண்டுமே இதுதான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ன பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம், லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து தேவைப்படுது அதிகமாக அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அது ரெண்டுலேயே இது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் டெடிகேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பாய். லவ் யூ ஆல். பீஸ்.